நம்ம ஒன்றும் ஆதி காலத்தில் 80s 70s இந்த மாதிரி பொண்ணு பையனை பேசக்கூடாது, பொண்ணு பையனை பேசினாலே தப்பு, பொண்ணு பையனை பழகினாலே தப்பு, அது தப்பாக தான் போய் முடியும்னு நினைக்கிற காலத்தில் நம்ம இல்லை. இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபீமேல் பெஸ்டியோ ஒரு மேல் பெஸ்டி கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க நமக்கு ரொம்ப ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க, நம்மளுக்கான எல்லா விஷயத்தையும் நமக்காக செய்வாங்க. எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் அவங்க நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி நினைப்பாங்க. அவங்க வீட்டு பிள்ளையா நம்மளை ஏற்று நம்ம கூட பிறந்த மாதிரி பார்ப்பாங்க. இந்த மாதிரி எவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இருப்பாங்க. எல்லாருக்குமே ஒர்க் பிளேஸ்லையோ இல்லை காலேஜ்லையோ ஸ்கூல்லையோ எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்த உடனே முதல்ல அவங்க கட் பண்ணுறதே பர்சன்டேஜ்ன்ற பேரில் இந்த ஒரு நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ள இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தான். அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? இவ்வளோ வருஷம் நமக்காக இருந்த ஒரு ஃப்ரெண்டை லவ்வுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணால் அது ஃப்ரெண்ட்ஷிப் செய்கிற துரோகம் ஆயிடாது? அது எவ்வளோ பெரிய தப்பு. ஸோ இது எல்லாத்துக்குமே பேர் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல். ஸோ அவங்க ரியலைஸ் பண்ணாத ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு முன்னாடி இருந்து அந்த 25 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வாழ விடாம இப்ப இருந்து நீ எனக்காக ஒரு புது வாழ்க்கை வாழு, நீ எனக்காக மாறு, நான் சொல்றதை மட்டும் நீ செய், நான் சொல்றதை மட்டும் நீ பண்ணு, வேற எதுவும் நீ பண்ணாத, உன் இஷ்டப்படிலாம் யோசிக்காத. இப்போ இது எப்படி ஆயிடுச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா, நீ வந்து இப்போ இந்த பொலிட்டிஷியன்ஸ் பண்ற மாதிரி நீ சொந்த மூலையை யூஸ் பண்ணாத, இந்த மாதிரி ஒரு ஜாதி சாயம் பூசி இல்லை மத சாயம் பூசி இல்லை ஏதாவது ஒரு லாங்குவேஜ் சாயம் பூசி நீ உன் சொந்த மூலையை யூஸ் பண்ணாத, நாங்கள் சொல்றதை கேளு, நாங்கள் சொல்றதுதான் உண்மை, உனக்கு வந்து சுய புத்தியே கிடையாது, நீ உனக்கு சுயமா சிந்திக்க தெரியாது அப்படின்ற ஒரு கான்செப்டை தான் இப்போ நம்ம லவ்லுமே பண்ணிட்டு இருக்கோம். தனக்குன்னு பிடிச்ச ஒரு விஷயத்த கூட பண்ண முடியலன்னா, லைக் வந்து அவனோட ஒரு பீஸ் கூட அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல கிடைக்கலன்னா, அப்ப அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுல என்ன பாயிண்ட்? இதுலயும் அதான் நடக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அருண்ன்ற ஒரு கேரக்டர், அந்த திவ்யான்ற ஒரு கேரக்டர் எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளவு டார்ச்சர் பண்ணியாச்சு. எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நீங்களும் ஒரு இமேஜின் ஒரு ஒர்க் பிளேஸ்ல இருக்கீங்க, அங்க ஒரு டீமா இருக்கீங்க, அதுல ஒருத்தர் வேலையை விட்டு போறாரு. அப்ப நம்ம என்ன நினைப்போம், எல்லாருமே இருந்தாதான் அது நல்லா, அந்த ஒரு இடத்துல நம்ம இல்லைன்னா அது எப்படி இருக்கும்? அது ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்காது. லைக் அது ரொம்ப தப்பான விஷயங்க. நம்ம கூட வேலை செஞ்ச ஒருத்தர் நம்மளை விட்டு வேலை விட்டு போறாங்க, இல்ல வேற இடத்துக்கு போறாங்க, இல்ல ப்ரொமோஷன் வாங்கிட்டு போறாங்க, அவங்களுக்காக சந்தோஷத்தை நம்ம காட்டக்கூடிய ஒரே விஷயம் கடைசி அவங்களை சென்ட் ஆஃப் பண்ணி அனுப்புறதுதான். ஆனா அந்த சென்ட் ஆஃப் பார்ட்டிக்கு கூட அவனால உண்மையை சொல்லிட்டு போக முடியல. எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவ போய் சொல்லிட்டா, ரிலேஷன்ஷிப்ல உண்மையா இருக்கணும், டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும். இல்லவே இல்லை. அவன் சொன்னா விட்டுருவானா? விடவே மாட்டான். அப்பயும் சந்தேகப்படுவான், சண்டை போடுவான், போக விடாம தடுப்பான், மென்டல் டார்ச்சர் கொடுப்பான். அதனாலதான் அந்த பொண்ணு அதை மறைச்சிட்டு ஒரு பார்ட்டிக்கு ஃப்ரெண்ட்ஸோட போறான். அதை கூட ஏதோ ஒரு வகையில ஒரு போட்டோ எடுத்து யாரும் ஷேர் பண்ணிட்டாங்க. நிம்மதியா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் கூட போட முடியலன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து என்னங்க ஒரு பிரயோஜனம்? நம்ம பார்ட்னர் பார்த்து நம்ம ஏங்க பயப்படணும்? நம்ம அப்பா அம்மா பார்த்து நம்ம சின்ன வயசுல பயந்துருப்போம். அது வந்து நம்ம கண்டிப்பா வளரணும் இருக்கு. ஆனா இப்பெல்லாம் நம்ம அம்மா கிட்ட பேசினாதான் நமக்கு சந்தோஷமாவே இருக்கும். நம்ம அம்மா மூஞ்சி நம்ம பார்க்க மாட்டோமா, அப்பா மூஞ்சி நம்ம பார்க்க மாட்டோமா, கூட பிறந்தவங்க மூஞ்சி பார்த்து நம்ம அவங்ககிட்ட பேச மாட்டோமா, அந்த வீட்டுல என்விரான்மெண்ட் அவங்ககிட்ட பேசாடி கூட பரவாயில்ல, நம்மளை சுத்தி அப்பா அம்மா எல்லாம் இருக்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு மென்டல் பீஸ் இருக்கும். ஆனா அந்த ஒரு பீஸே ரிலேஷன்ஷிப் கெடுக்குதுன்னா அப்புறம் என்னங்க ரிலேஷன்ஷிப்போட பாயிண்ட்? ரிலேஷன்ஷிப்போட பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க லைஃபை ஷேர் பண்ணி உங்களை மாரலா சப்போர்ட் பண்ணணும், உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் செய்ய விடணும். அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்க அவங்களை ஏமாத்துறீங்க, இல்ல அவங்களுக்கு வந்து டிஸ்லாயலா இருக்கீங்க, இல்ல வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்டை நீங்க வேற ஒருத்தரோட அஃபேர் வச்சுக்கிறீங்க, அந்த மாதிரி போனாதான் தப்பே ஒழிய உங்களுக்கு பிடிச்சது செய்யறதுல எந்த வகையிலுமே தப்பு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே வளர்றீங்க, நீங்களும் ஒரு பொண்ணு வளர்றீங்க, நீங்க ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கலாம், இல்ல அவங்க கல்யாணம் ஆப்பதா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இப்போ அவங்களோட ஏதோ ஒரு பாயிண்ட், சரி ஓகே நம்ம பழைய மெமரிஸ் ரிவைவ் பண்ணலாம், இல்லை வந்து ஒரு காஃபி குடிக்கலாம், இல்லை நம்ம இந்த பீச்சுக்கெல்லாம் போவோமே, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி போய் நம்ம இது பார்க்கலாம். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரோட லைஃபுமே மாறும், கண்டிப்பாக மாறி தான். அதுக்கப்புறமா அந்த ஃப்ரெண்ட்ஸ் தன்னால அந்த ஸ்பேஸை கொடுத்துருவாங்க. ஆனால் ஸ்டில் அந்த ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த ஃப்ரெண்டுக்கு எப்போ தேவைனாலும் வந்து நிற்பான். அதுதான் உண்மையான ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், பெஸ்டி ஆர் வாட் எவர் இட் இஸ். ஓகே, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்களோட வெளியே போய் நம்ம சந்தோஷமா ஒரு காஃபி குடிச்சு வரலாம், இல்லை பழைய கதையை ஸ்கூல் மெமரிஸ், ஒரு காலேஜ் மெமரிஸ், ஒரு ஒர்க் மெமரிஸ் நம்ம ரிவைவ் பண்ண நினைச்சு வெளியே போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி போறத கூட ஒருத்தங்க அசிங்கமா ரொம்ப கேவலமா பேசினா, அவ கூட போறியா, அவ கூட டேட்டிங் போறியா, அவ கூட போறியா, இவ கூட போறியா, இல்ல அவன் கூட போறியா, இவன் கூட போறியா அப்படின்னு ரொம்ப அதை கொச்சப்படுத்தி ரொம்ப கேவலப்படுத்தி பேசி அந்த ஃப்ரெண்டோட நம்ம திரும்ப பேசவே முடியாத அளவு பண்ணிடுவாங்க. அதுல அப்படின்னா அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்க போது, நம்ம நம்மளை ஏமாத்துறோமா? இல்லவே இல்லை. இது பேர் பாசிட்டிவ்னஸே கிடையாது, இது பேர் ஜெலசி. அதே மாதிரி இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப முக்கியமா செய்யற பெரிய தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாத்துக்குமே அவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்றது, இல்ல கம்பேர் பண்றது. இப்பெல்லாம் முன்னாடி எல்லாம் சின்ன வயசுல நம்ம என்ன சொல்லுவோம், அந்த அப்பா அம்மா வந்து பக்கத்துல இருக்க பையன் எவ்வளவு படிச்சிருக்கான், எவ்வளவு மார்க் எடுத்துருக்கான், பக்கத்துல இருக்க பையன் எவ்வளவு பண்றான் அப்படின்னு கம்பேர் பண்ணா அது எவ்வளவு தப்பு நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம். ஆனா இப்ப ரிலேஷன்ஷிப்ல இப்ப எப்படிலாம் பேசுறான்னு பாத்தீங்கன்னா, அந்த பையன் பாரு எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கான் பாரு, நீயும் ட்ரெஸ் பண்றியே, அந்த பையன் பாரு எப்படி பேசுறாப்ப, நீயும் பேசுறியே. அப்போ ஒரு பர்சனுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குன்னா நமக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். நம்ம ஐடென்டிட்டி தான் நம்ம காப்பாற்ற முடியுமே தவிர இன்னொருத்தவங்க ஐடென்டிட்டி நம்மளால வாழ முடியாது. நம்ம ஒன்னொரு மிமிக்ரி பண்ணிக்கிட்டோம், அவங்க லைஃபை மிமிக் பண்ணிட்டு நம்ம வாழல. நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, எனக்குன்னு ஒரு ஆசாபாசம் இருக்கு, எனக்குன்னு ஒரு தாட்ஸ் இருக்கு, எனக்குன்னு ஒரு ட்ரீம்ஸ் இருக்கு.
இது எல்லாத்தையும் பர்சீவ் பண்ண விடுற ஒரு பிளேஸ் தான் ரிலேஷன்ஷிப்பா இருக்கணும். ஆனா இப்போலாம் அந்த மாதிரி எதுலையுமே இல்லை.